எனக்கு ரொம்பவே பிடிச்ச உப்பு மாங்காய் செய்யறதுக்காக தாங்க மாங்காயெல்லாம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு வந்து கண்ணாடி ஜாரும் எடுத்து வச்சுட்டேன். மாங்காய் வந்து ரொம்ப முத்தலாவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப பிஞ்சாவும் இருக்கக்கூடாது. ஓரளவு இருக்கிற மாங்காய் வந்து எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சென்டரில் இருக்கிற விதையெல்லாம் வந்து எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் போட்டுட்டு ஒரே ஒரு மிளகாய் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு சுடுதண்ணியை வந்து ஊற்றி ஒரு 2 நாள் வச்சோம் அப்படின்னா சூப்பராக மாங்காய் வந்து ஊறிடுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஜார் வந்து ஜாம் செய்யறதுக்காக வாங்கி வச்சதுங்க. சரி முதல்ல வந்து நம்ம மாங்காய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காயை பார்த்ததும் பயங்கர ஆர்வமாயிருச்சு. இது கட் பண்ணி போடும்போதே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. எப்படா 2 நாள் ஆகும் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்லாங்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன வயசில் வந்து பேக்கெட்டில் மிளகாத்தூள் போட்டு வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. சின்ன வயசில் கடையில் இந்த மாதிரி பேக்கெட்டில் வச்சுருக்கிற மாங்காயை வந்து டெய்லியும் எப்படியும் வாங்கி சாப்பிட்ருவோம். பச்சை மாங்காய் கிடச்சிச்சினாலே அதிகமாக இந்த மாதிரி தாங்க போட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது, அப்படியே நீளமாக கட் பண்ணி சாப்பிட்றதுன்னு மாங்காயை வகை வகையாக சாப்பிடுவேன்னு வைங்களேன். மாங்காய்னா அவ்வளோ பிடிக்குங்க பச்சை மாங்காய். இந்த மாதிரி வந்துட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் 2 நாள்லேயே.